அன்புநேயர்களே, தொடர்ச்சியாக நாம் ஈரானின் பக்கம் எமது பார்வையை கொண்டிருந்தாலும் திடீரென்று துபுக்கென்று இலங்கையின் பக்கம் திடீரென்று வர வேண்டிய 2-3 செய்திகள் இருக்கின்றது. அது பழசுபடக்கூடாது என்ற நோக்கத்தில் உடனடியாக அதையும் வழங்க வேண்டும் என்ற ஆவலுடன் வந்திருக்கின்றோம். இது செய்தி என்றால் புலிகள் பற்றிய செய்தி. அதற்கு முன்பாக அரசுக்கு தான் எட்ட வச்சுக்கிறாங்களாம். அரசுக்கு ஏற்கனவே தெரியும் தானே. அதாவது ஜேவிபியின் ஆயுத பிரிவை அளித்தாலும் பிரேமதாசவினால் அதன் அரசியல் பிரிவை தோற்கடிக்க முடியவில்லையாம். யாரு பிரேமதாச? ரணசிங்க பிரேமதாச. இப்ப எதிர்கட்சி சஜித்திர அப்பா அவர் தான். அவரு 88, 89 காலங்களில் தான் இறக்கும் வரையும் சொல்லலாம் காலங்களில் மிக அதிகமாக ஜேவிபியை கொன்று அளித்த பெருமை அவரைத்தான் சேரும். இப்ப அது என்ன அதுக்கு சொல்ல வராங்க என்றால், இப்ப ஜேவிபிய ஆயுத பிரிவை அளித்த பிரேமதாசவால் அதன் அரசியல் பிரிவை தோற்கடிக்க முடியவில்லை. அதனால் அவர்கள் அரசியல் பிரிவு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அவர்கள் நாளுக்கு நாள் ஒழுங்கமைக்கப்பட்டு 2024 தேசிய அரசின் அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கின்றது ஜேவிபி. ஓகேங்களா? எல்லாரும் புரிஞ்சுத்தானே? இது கொடுக்கப்பட்ட செய்தி. அப்படியே நான் தான் ஒண்ணுமே சொல்ல வரலங்க இப்போதைக்கு. இப்பொழுது அதே போன்று இப்ப அதாவது ஒரு ஆயுத பிரிவில் இருந்து விலகி கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் பிரிவாக வளர்ந்து இந்த நாட்டின் உச்ச கட்டத்துக்கு ஏறி இருக்குல்ல. அதே போன்று 2009 மஹிந்த ராஜபக்ச புலிகளின் ஆயுத பிரிவை அளித்தாலும் அதன் அரசியல் பிரிவை தோற்கடிக்க முடியவில்லை. அப்போ இதை நான் சொல்லல, அப்புறம் எனக்கிட்ட அம்பு தூக்கிட்டு வந்துடுறாங்க. சொல்லபடி சொல்லுவோம். புலிகளின் எல்லைகளுக்கு வெளியே இருந்து ஒழுங்கமைக்கிறதாம். எங்கடா அவனால ஆளுக்கால் பிரிஞ்சு கிடக்கான தாறுமாறா. தற்போது இந்த நாட்டில் தேர்தல்களில் பணத்தை செலுத்தும் முக்கிய கட்சியாக அவர்கள் மாறிவிட்டனர். அவர்கள் பல ஊடக சேனல்களை கைப்பற்றி இருக்கின்றார்கள். அவர்கள் பொருளாதாரத்தின் பெரும்பகுதியை கைப்பற்றி உள்ளனர். அவர்கள் 1 மில்லியன் வாக்காளர் தளத்தை கையாளுகிறார். இது புலிகளாம். நான் என்ன காணல, எந்த பொய் ரிப்போர்ட் எனக்கு தெரியல. அது வந்ததை மட்டும் நான் தரேன். அவர்கள் மேற்கத்திய நாடுகளின் முகவர்களாக மாறிவிட்டனர். அவர்கள் வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகளின் கைப்பாவையாக மாறிவிட்டனர். அவர்கள் ராஜாக்களாக மாறிவிட்டனர். புலிகளின் துப்பாக்கிகளால் கொரில்லா தாக்குதல்களை நிறுத்தியிருந்தாலும் அவர்கள் அரசியல் கொரில்லா தாக்குதல்களை நிறுத்தவில்லை. புலிகளின் தாக்குதலின் வடிவத்தை மாற்றி வருகிறது. மேலும் நாட்டின் வலுவாக செயல்பட்டு வருகிறது. ஆனால் இந்த நாட்டின் 99% மக்களும் இந்த உண்மையை நம்பவில்லை என்று சொல்றாங்களாம். இதற்கு காரணம் இந்த நாட்டில் ராணுவ புலனாய்வு பிரிவு பல்வேறு சந்தர்ப்பங்களில் போலியான தற்கொலை அங்கி, வெடிபொருட்கள் மற்றும் ஆயுதங்களை காட்டி ஒரு பலிக்கடாவை உருவாக்கி உள்ளது. வந்துட்டா ஒரு காலத்தில் ராணுவ புலனாய்வு பிரிவு பிரபாகரனின் வாரிசான கோபி பற்றிய ஒரு திகில் கதையை அரங்கேற்றியது. இவை யாருடைய வேண்டுகோளின் பேரில் செயல்பட்டாலும் தேசிய அரசுக்கு ஏற்பட்ட அழிவு சிறிதல்ல. போலி புலி எழுச்சி நாடகத்தின் காரணமாக புலிகள் கிராமத்திற்கு வந்ததாக கூறிய மாடு மேய்ப்பவனின் மகிழ்ச்சியை நாடு அனுபவித்துள்ளது. சமீபத்திய வரலாற்றில் தேசிய அரசுக்கு பல பெரிய அளவிலான அழிவுகள் ஏற்பட்டுள்ளன. ஒன்று ஈஸ்டர் தாக்குதல், கோல்பேஸ் போராட்டம், நாடு திவாலாகிவிடும் என்ற அறிவிப்பு. மேற்கண்ட 3 நடவடிக்கைகளுக்கும் பின்னால், மேலே உள்ள 3 நடவடிக்கைகளுக்கும் பின்னால் புலிகளின் அரசியல் பிரிவும் அதிகமாகவே இருக்கின்றது சொல்றாங்களாம். நம்பலாமாங்களா? நான் நம்பல. இதுல பாரன் செய்தியை முடிச்சிட்டு வருவோமா. 2009ஆம் ஆண்டில் மஹிந்த ராஜபக்ச ஒரு ராணுவ நடவடிக்கை மூலம் புலிகளின் ராணுவ பிரிவை மட்டுமே தோற்கடித்தார். மஹிந்தவால் புலிகளின் அரசியல் பிரிவை தோற்கடிக்க முடியவில்லை. ஐரோப்பாவை மையமாக கொண்ட புலிகளின் அரசியல் பிரிவு நாளுக்கு நாள் வளர்ந்து மேலும் உலகமயமாக்கலுடன் புலிசார் அரசியல் ஆக்கிரமிப்புகளின் வடிவம் மாறியது. அதாவது ஆயுதங்களை கொண்டு செய்யப்படும் பணிகள் பொருளாதார மற்றும் அரசியல் நடவடிக்கைகளுக்கு மாறியது. புலிகளின் துப்பாக்கிகள் அமைதியாகிவிட்டாலும் பொருளாதார மற்றும் அரசியல் அம்சங்களால் தாக்குதல்கள் தொடர்ந்தன. புலிகளின் அரசியல் பிரிவு ஒரு வலுவான கரமாக உள்ளது. குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்தல், ஆட்சி மாற்ற நடவடிக்கைகளுக்கு பணம் செலுத்துதல், வெளிநாட்டு உளவுத்துறை, ஈஸ்டர் தாக்குதல், காலிமுகத்திடல் போராட்டம் மற்றும் நாட்டின் திவால் நிலையை அறிவித்தல் ஆகியவற்றை கையாள்வது குறிப்பிடத்தக்கது. இலங்கை மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடியின் விளிம்பில் உள்ளது. மின்சாரம் மற்றும் எரிசக்தி நெருக்கடி கடுமையாகிவிட்டது. நாமளும் அதை சொல்லிக்கிறோம் இல்ல, மிகப்பெரிய பண நெருக்கடிக்குள் அரசாங்கம்
அரசாங்கம் இருக்குது. இந்த ஓலையிலையும் அது சொல்லப்படுங்களா, இந்த ஓலை எங்கிருந்து வந்தேன்னு கேட்காடாங்க. அது வேணாம், இந்த ஓலையை மட்டும் ஓலைன்னா நீங்க வழங்கிக் கொள்ளுங்க. இது ஒரு ரகசிய ஓலையில காப்பி அடிச்சுக்கிறோம் பாருங்க. தற்போதைய நெருக்கடிக்கு ஒரே தீர்வு கனிம பொருளாதாரத்தை மீட்டெடுப்பு தானா. இது எங்க இருக்குது? வடக்குல மன்னார்ல. அதையும் பாருங்க. இது மிக முக்கியமான செய்திகள். நாட்டின் கனிம வளங்களின் 80% வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள மன்னாரில் 55% படுகை. ஆனால் புலிகள் அதை உற்பத்திக்கு பயன்படுத்த அனுமதிப்பதில்லை. அந்த நாட்களில் பிரபாகரன் இல்மனைட் நிரப்பிய 2 கப்பல்களை மூழ்கடித்தார். ஜனவரி 25, 2026 அன்று ஜனாதிபதி மன்னாரில் காற்றாலை மின் நிலைய கட்டுமானத்தை தொடங்கினார். இருப்பினும் ஐரோப்பாவில் இருந்து செயல்படும் புலிகள் பல்வேறு பிரதிநிதிகளை பயன்படுத்தி இந்த திட்டங்களை நாசப்படுத்துகிறார்கள். விரிவாக மாவட்ட செயலாளர்ல இருந்து ரொம்ப அது போகுது, அப்படி இப்படி போகுது. தேவாலயம் புலிகளின் ஆதரவுன்னு சொல்றாங்க. ஜனாதிபதி மன்னாருக்கு வந்த மறுநாள் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒரு புலி பிரதிநிதி கலந்து கொண்டாராம். அது சொல்லான்கள். மன்னார் மாவட்ட செயலாளர் ஒருபுறம் அரசாங்கத்துக்கு நேர்மையான முகத்தை காட்டி மறுபுறம் பயங்கரவாத விருப்பங்களை நிறைவேறானா. பொங்கடா போக்கி எங்க அந்தாள் செய்யுது, அந்த அரசாங்கம் சொல்லத்தானே செய்யுது. பாருங்க எப்படி அளந்து வச்சுக்கலாம். பிப்ரவரி 6, 2020 அதானியின் எரிசக்தி திட்டங்களை விசாரிக்க மலிமா அரசு, அதாவது இந்த திசைகாட்டி அரசாங்கம் ஒரு குழுவை நியமித்தது. ஒரு வாரம் கழித்து அதானி நாட்டை விட்டு வெளியேறுவதாக அறிவித்தார். இலங்கை அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் நாட்டில் எரிசக்தி திட்டங்களுக்கு கிட்டத்தட்ட $5 மில்லியன் செலவிடப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அந்த அரசாங்கத்தின் சில மாதங்களுக்கு பிறகு அதானியின் NDTV சேனல் ஒரு சர்வதேச மாநாட்டை ஏற்பாடு செய்து பிரதமர் ஹரினியை தலைமை விருந்தினராக அழைத்து சர்வதேச அளவில் அவரது பிம்பத்தை உயர்த்தியது. அனுரா அதானியிடமிருந்து வேறொன்றை விரும்பினாரா, அது கிடைக்கலையா, ரணில் கையெழுத்திட்ட ஒப்பந்தத்திலிருந்து விலக விரும்பினாரா என்பதும் தெளிவாக தெரியவே இல்லையா. அது இந்தியாவோட ஒரு செய்தியா பார்க்கலாம். அனுராவின் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவர் நிலைமையை கையாண்ட விதம் தவறானது என்றும் இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. 2005 மஹிந்தர் போர் நிறுத்த ஒப்பந்தத்திலிருந்து விலக விரும்பினார். ஆனால் மஹிந்த அவசரப்படவில்லை. போர் நிறுத்த ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதற்கு பதிலாக புலிகளை போர் நிறுத்த ஒப்பந்தத்திலிருந்து விலகுமாறு மஹிந்த சமாதானப்படுத்தினார். அதாவது மஹிந்தர் ஒரு திட்டமிட்டார் புலிகளை அழிக்கணும் என்று. அந்த புலிகளை அழிக்கணும் என்ற திட்டத்திலே அவர் எங்கிருந்து ஆரம்பிக்கணும் தடுமாறி கொண்டிருந்தார். இது அப்போதான் வந்த ஒரு மிக முக்கியமான தகவல் உண்டு. அப்ப அந்த நேரத்திலே புலிகள் தானாக கொண்டு வந்த கூட்டுக்குள்ள விழுற மாதிரி மாவிலாறு என்ற தண்ணி டேங்க தண்ணியை நிறுத்தி வச்சாங்க. இங்கிருந்து தான் ஆரம்பிச்சிச்சு அழிவு, அங்கிருந்து தான். அதைத்தான் அவங்க சொல்றாங்க. போர் நிறுத்த ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதற்கு பதிலாக புலிகளை போர் நிறுத்த ஒப்பந்தத்திலிருந்து விலகுமாறு மஹிந்த சமாதானப்படுத்தினார். காற்றாலை சம்பவத்தில் திசைகாட்டி அரசாங்கத்தால் ஒப்பந்தம் முறியடிக்கப்பட்டது. இலங்கை அரசாங்கத்தை குற்றம் சாட்டி அதானி ஒப்பந்தத்திலிருந்து விலகினார். பின்னர் அரசாங்கம் அதானியுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் கூறியது. அனுராவின், அதாவது நெருப்பில் பெட்ரோல் ஊற்றி அமெரிக்க வெளியுறவுத்துறை இலங்கையின் முதலீட்டு கொள்கைக்கு சிக்கலானது என்று அறிவித்தது. அனுராவின் தவறான அணுகுமுறைகள் அதானி இப்போது மில்லியன் கணக்கான கப்பம் செலுத்த வேண்டி உள்ளது. அனுரா தனது சொந்த பேக்கெட்டிலிருந்து அந்த இழப்பீட்டை செலுத்தவில்லை. ஆனால் பால் அட்டை பெட்டி முதல் சவப்பெட்டி ஆணி வரை மக்கள் வலி செலுத்துகிறார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. இலங்கையில் கனிம வளங்கள் நிறைந்த மாவட்டம் மன்னார். பெட்ரோலியம், இல்மனைட், ரோட்டைல் மற்றும் சிர்கான் ஆகியவை முக்கியமானவை. மன்னார் கனிம மணலில் நிபுணத்துவம் பெற்றது. இல்மனைட்டில் 58% மற்றும் ரோட்டைலில் 98% டைட்டானில் இருந்து பிரித்தெடுக்க முடியும். மறுபுறம் நிலையான காற்று இருப்பதால் காற்றாலை பண்ணைகள் கட்டுவதற்கு இது மிகவும் பொருத்தமான பகுதியாகும். இருப்பினும் எதிர்ப்புகள் காரணமாக காற்றாலை பண்ணை திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. கனிம மணல் திட்டங்கள் பல்வேறு எதிர்ப்புகள் காரணமாக முடங்கி உள்ளன. பெட்ரோலிய திட்டம் இன்னும் ஆய்வில் உள்ளது. பெட்ரோல் இருக்கி மன்னார்ல அதை எடுக்கிறாங்க, ஆறுகாலம் கொடுக்குறாங்க. என்ன கேட்டால் சீனாவை விட்டு போட்டு ரஷ்யாவிட்ட கொடுக்கலாம், இந்தியாவிட்ட கொடுக்கலாம். கனிம பொருளாதாரத்தை யார் தாக்குகிறார்கள்? வடக்கின் கனிம பொருளாதாரத்தின் மீதான முதல் தாக்குதல் புலிகளால் நடத்தப்பட்டது. புலிகள் அமைப்பு இல்மினைட் கொண்டு செல்லும் MV பிரின்சென்ஸ் கப்பலை ஆகஸ்ட் 6, 1996 அன்று தாக்கியது. செப்டம்பர் 12, 1997 MV இல்மனைட் ஏற்றிச் செல்லும் கப்பலான கார்டியனிட்டி தாக்கப்பட்டது 97. புலிகளின் கொள்கை வடக்கின் கனிம வளங்களை தெற்கு அரசாங்கத்திடம் ஒப்படைக்க கூடாது என்பதாகவும் திருச்சபையின் கொள்கையும் இதுவேதானாம். மன்னாருக்கு திருச்சபையை சொல்லார்கள்.
புலிகளின் தலைவரும் ராயப்பு யோசப்பும் மறைந்தாலும் அவர்களின் கொள்கைகள் என்றும் அந்த முறையில் தான் உள்ளதாம். கனிம பொருளாதாரத்தை தாக்க ஆயுதங்களுக்கு பதிலாக இன்று என்ன பயன்படுத்தப்படுகிறது? திருச்சபையின் புவிசார் அரசியல் சக்தியாம். வத்திக்கானின் சர்வதேச உறவுகளுக்கான செயலாளர் பேராயர் பால் ரிச்சர்ட் கல்லாகர் கொழும்புக்கு விஜயம் செய்த நாளில் தான் காற்றாலை பண்ணம் திட்டம் ரத்து செய்யப்பட்டதாம். இது நீதிமன்ற உத்தரவு அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட சுற்றுச்சூழல் அறிக்கை காரணமாக அல்ல, மாறாக திருச்சபையின் பயத்தின் காரணமாக செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. தலைகீழாக மாற்றப்பட்ட சுற்றுச்சூழல் கொள்கைகள் மின்சாரம் தொடர்பான சுற்றுச்சூழல் சேதத்தின் மிக குறைந்த தீங்கு விளைவிக்கும் ஆதாரம் என்றும் சொல்லுகிறார்கள். இதை நாம நம்பக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் ஓரளவு இது சிந்திக்க வேண்டிய விடயமாக இருக்கா இல்லையா? கொஞ்சம் சிந்திப்போமா? இல்மனைட் கதிரியக்க தன்மை கொண்டது. இது புற்றுநோய் உள்ளிட்டு சுகாதார அவயங்களை கொண்டுள்ளது. கரையோர இல்மனைட்டை அகற்றுவது ஒரு நல்ல விஷயம். மன்னார் மக்களிடையே ஒரு அலை வருகிறது, ஒரு மணல் வருகிறது என்று ஒரு பழமொழி உண்டு. வடக்கு கடலின் அலைகள் பல்வேறு இடங்களிலிருந்து இந்த நாட்டின் கரையோரங்களுக்கு மதிப்புமிக்க கனிம வளங்களை கொண்டு செல்லாங்கன்னு சொல்றாங்க. இந்த செய்தி இருக்கட்டும், நாம ஒன்றை செல்வோம். ஒரு விடயம் உண்மை. என்ன உண்மை? புலிகளின் அரசியல் பிரிவை இவங்களால அழிக்க முடியும் என்றால் அது இருக்கும் இடம் ஐரோப்பிய தேசம். சரி, இது இருந்து என்ன பயன் என்றால் ஒரு பயனும் இல்லை. ஏனென்றால் ஆளாளுக்கு அங்க பணத்தை உழைச்சு, இது நல்ல வாய்ப்பு. நாம எப்பவும் அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை என்னென்றால் நல்ல வாய்ப்பு. இந்த ஆட்சிக்குள்ள நான் எங்களுடைய இலக்குகளை விளங்கிக் கொள்ள, இந்த இலக்குகளை நோக்கி நகர்த்தலாம். இப்ப நாடு கடந்த அரசு ஒன்று அமெரிக்காவில் வச்சுக்கிறீங்க, அது என்ன செய்யுது? ஒன்றுமே பண்ணுதில்லை. இது நல்ல நேரம். அமெரிக்கா மாம்ச ஊடாக ஏகப்பட்ட விடயங்களை சாதிக்கல. நம்ம வெளிப்படையா சொல்லல, அது சாதிக்கலாம். இந்த சாதிக்கிறதுக்கு என்ன நகர்வு செஞ்சிருக்கிறாங்க தமிழ் தரப்பு? ஒன்றுமே இல்லை. இவங்கள் ஆளாளுக்கு இப்படி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, என்னமோ ஸ்டாண்டா இருக்குது, புலிகள் அரசியல் இருக்குன்னா ஒன்றையுமே காணல. இங்க கட்சிக்கு ஆளாளு அடிச்சு கொள்றாங்க. சக்கலத்தி சண்டை எங்க இந்த தமிழ் கட்சிக்குள்ள சக்கலத்தி சண்டை. என்ன எம்பி நீக்கணும், எம்பி எடுக்கணும், சக்கலத்தி சண்டை போகுது. பார்க்கமல பக்கமா கிடக்குது. இங்கால அமெரிக்காவுக்குள்ள ஒன்று இயங்குது, என்னமோ நாடு கடந்த அரசாங்கம் இயங்குது, ஒன்றையுமே காணல. அதை உருப்படியா செய்யுங்கடா. உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வரணும். உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வரும்னு அசைக்கவே முடியாது. என்ன கேட்டால் வடகிழக்குல தமிழர் தரப்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்ன செய்யல, இந்த வேட்டியை கட்டுட்டு நாட்டாம தீர்ப்ப மாத்துடான்ற மாதிரி இருக்கணும். அதுக்கு இருக்கானுங்களா? இல்லையே. ஆளாளுக்கு என்னது இந்த சாராய பார் பென்ஷன் எடுத்துட்டு மறைஞ்சு வாழ்றாங்க. அது அர்ஜுன அள்ளி எறியறான் இல்லை? உண்மைதானே? என்ன போய் இருக்குது? யாராவது நெஞ்சி தொண்டு சாமிக்கு முன்னு சத்தியம் பண்ணி சொல்லுவீங்களா? நீங்க யாருமே பார் பெர்மிஷன் எடுக்கலண்டு. அடே, நம்ம மக்கள் படிச்ச மக்கள் எதுக்குடா உங்களுக்கு பாரு? இப்ப நீங்க 50 லட்சம் 60 கோடி வாங்கணும், அதுக்கு பாரை கொண்டாந்து நம்ம மக்களை குடிகாரன் ஆக்கணும். இது கோட்டட ஒரு மிகப்பெரிய அஜெண்டா. வடகிழக்குல குடிபோதை ஆக்கணும் ஜெயிச்சிருக்கு பாவி. ஆனால் இந்த குடிபோதை பணம் அரசுக்கு எதிராக மாறப்போறதான் வேக எல்லாம் பிடிச்சடிக்கிறாங்க. வேற நம்ம மக்களை இரக்கம் காட்டி வரல, பாசம் காட்டி வரல. இந்த போதை வஸ்து காசு தான் வார தேர்தலுக்கு மிக கூடுதலாக பயன்படுத்த போறாங்க என்பதுதான் இவங்களுக்கு ஓலை செய்தி. ஓலை செய்தின்னு விளங்கிக் கொள்ளுங்க. அரசுக்கு கிடைத்த ஓலை செய்தி என்னென்றால், இந்த ஜேபிபி வந்திருக்குது. கடந்த காலங்களில் மிக நீண்ட காலமாக இலங்கைக்குள் போதை வஸ்து மூலமாக உழைக்கின்ற முதலாளிமார் தான் அரசியலுக்கு கூடுதலாக செலவழிக்கிறாங்க. அந்த காசு தான் அரசுக்கு, அதாவது மஹிந்த ஆதரவு வாக்கா மாறி இருக்கு. இப்ப நம்மளும் இந்த முறை வடகிழக்குல இந்த அது கூடுதலா முஸ்லீம் பகுதியில பெருமளவு பணம் செலவழிக்கல. இந்த ஒரு பகுதியில ஒருவர் செலவழித்தார், ரொம்ப பெரிய நஷ்டத்துக்கு போயிட்டாரு. அப்புறம் அம்பாராக்கார ஒரு முஸ்லீம் எம்பி இருக்காரு, அவரும் கொஞ்சம் செலவழித்தாரு. இப்ப ஒருத்தரும் உழைக்க முடியாது, எல்லாரும் சும்மா காஞ்சி. அதாவது என்னது, இந்த ஒரு நல்ல ஒரு கதை இருக்குது, மனிதர் உணர்ந்து கொள்ள அதையும் தாண்டி பஞ்சம், அந்த பஞ்சு இருக்கிறாங்க. எனவே பார்லிமெண்ட்டுக்கு போய் உழைக்கிற காலம் எல்லாம் போயிட்டு அதை ஜேவிபிக்கு நாங்க நிறைய தேங்க்ஸ் பண்ணலாம். மிகப்பெரிய உழைப்பெல்லாம் இருந்தாங்க. இப்ப உழைப்பு இல்லை. அதான் தமிழ் எம்பிக்கள் சேர்ந்து இந்த பார்லைசன் எடுத்தீங்கல்ல, பார்லைசன் அதுல உழைச்சிட்டாங்க. ஆக இப்படியெல்லாம் இவங்க ரிப்போர்ட் கொடுத்தாலும் உண்மையிலே தமிழ் தரப்புக்குள்ள எந்த ஒற்றுமையும் கிடையாது. இந்த ரிப்போர்ட்டுக்குள்ள அறவாசி அவங்க நினைச்ச மாதிரி அடித்தாலும் அது பிழையான இது. ஏனென்றால் அரசியல் இருக்குதான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது அரசியல அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய அமைப்புக்கு சரியான ஒரு இஷ்டம் தான், ஒரு கோஆபரேஷன் பண்ணி இயங்கக்கூடிய அளவுக்கு இல்லை. எல்லாரும் உழைக்கிறதும் பதவியும் பட்டம் பண்ணா கடைசி மாதிரி தியாகம் பண்ணும்.
தியாகம் பண்ணா என்ன நமக்கு இது அந்த இனி என்னடா பண்ண போறாங்க நீங்க எல்லாம் என்னத்தை வச்சு போறீங்க இந்த மக்களுக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு போங்கண்டால் இவங்க அங்க இருந்துகிட்டு ஒரு அரசியலிஸ்ட் வந்து ஆடணும் இப்ப 10 லட்சம் ரூபாய்க்கு அவங்க கையில் இருக்குன்னா இது பச்சை பொய் இல்லையா தமிழ் தரப்புக்குள்ளே 10 லட்சம் ரூபாய்க்கு இப்ப இல்லாம அலமோது ஆள் சக்கலுக்கு சண்டை பிடிக்கிறாங்க எம்பிக்கு அந்த மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறதெல்லாம் ஆள் பிரிஞ்சிருக்கான் ஆளு காசு சேர்க்கிறான் பணம் சேர்க்கிறான்கள் அந்த பணம் யாருக்குமா சேரலையே இதையெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு பாக்குறானுங்க என்னமோ எழும்பிருக்கேன்னு பொய்யான ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க என்ன கேட்டால் எல்லாரும் ஒன்று சேருங்கடா நீங்க எல்லாரும் இறைவனுக்காக நாங்க உங்களோட கெஞ்சி கேட்பது என்னென்றால் எல்லா தமிழ் தரப்பும் ஒன்று சேருங்க பழைய மாதிரி ஒன்று சேர்ந்து நாம் ஒரு 20 எம்பியை எடுத்தோம்டா நாம மக்கள் ஆட்சி பங்காளி சரிங்களா எம்பி ஒரு 15 ஒரு 12 எம்பி எடுங்களேன் மிச்சம் தூரம் போனாம் வார பொது தேர்தல 12 எம்பி 12 நான் எளிய கணக்கு தான் போடுறேன் ஒரு 12 எம்பி எடுத்துறீங்களேன் நீங்க தான் பேரம்பேசின் சக்தி இந்த ஈழம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போறல பேரம்பேசின் சக்தி என்றா மக்கள் நலங்காது நாங்க சொல்லுவோம் ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குது வடகிழக்குல சிங்கப்பூரோட அதிகமான ஒரு ஸ்ட்ரென்த் ஆக்கலாம் முடியுமா வரமாட்டானுங்களே எல்லாருக்கும் பதவி மோகம் இந்த சிங்களத்தை விட இந்த தமிழ் முஸ்லீம் சோனி கூட்டம் இந்த கூட்டங்களுக்கு முஸ்லீம்காரங்க தமிழ்காரங்க இந்த 2 அணிக்கும் பதவி மோகம் தலைவிரிச்சு ஆடுது எனவே பார்க்கலாம் செய்தி கூடுது ஏகப்பட்ட செய்தி இன்னும் இருக்கு மீண்டும் சந்திப்போம் நேர்கள் என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் சேவை ஆதரவு தாருங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.